வணக்கம். இது வந்து இந்த கமர்ஷியல் கோர்ட்டில் ஃப்ரெஷ் கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வீடியோ நம்பர் 5, ஓகேவா? அதாவது நம்ம இந்த ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணும்பொழுது கமர்ஷியல் கோர்ட்டில் ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணுறோம். நம்ம ஆன்லைனில் தான் அது பண்ணுவோம். என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நம்ம வந்து பிளைன்டிஃபாக இருக்கிறோம் அல்லது டிஃபெண்டண்ட்டாக இருக்கிறோம். அதாவது இப்போ நம்ம தான் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம தான் பிளைன்டிஃப், ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பவர் ஆஃப் அட்டர்னி வந்து இப்போ ஒரு கம்பெனி முதலாளி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து பவர் ஆஃப் அட்டர்னி கொடுப்பாரு. யூ கேன் ஹேண்டில் திஸ் கேஸு, நீ இந்த கேஸை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க பார்த்தீங்களா, அது ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரி, ஓகேவா? அந்த சிஓஓ, சிஇஓ, சிஎஃப்ஓ யாரோ இருப்பாங்க. ஒரு முக்கியமான நபரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி வந்து கொடுப்பாரு. அந்த பவர் ஆஃப் அட்டர்னி வந்து ஒரிஜினல், அதோ என்னன்னாக்கா ஒரிஜினல் பவர் ஆஃப் அட்டர்னியை நம்ம வாங்கிக்கணும், ஓகேங்களா? ஜெராக்ஸையும் நம்ம வாங்கிக்கணும், கரெக்டுங்களா? ஒரிஜினல் பவர் ஆஃப் அட்டர்னியை நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும், ஓகேங்களா? ஜெராக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்கன்னா ஜெராக்ஸ் வந்து மேபி மார்க்டு வித் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு எப்படியும் டிஃபெண்டன்ட் கவுன்சில் சொல்ல போகிறாரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ரெஜிஸ்டர்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வெல் அண்ட் குட். ஸோ அந்த ரெஜிஸ்டர்டு பவர் ஆஃப் அட்டர்னியை வந்து நம்ம என்ன பண்ணணும், வாங்கிக்கணும், ஒரிஜினல் வாங்கிக்கணும், அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும், ஓகேவா? சிவில் கோர்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலை தான் போடணும், கரெக்டுங்களா இல்லையா? ஒரிஜினலை தான் போடணும். கூடுமான வரைக்கும் ஒரிஜினல் இருந்துச்சுன்னா ஒரிஜினலை வாங்கிக்கங்க. ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது ஜெராக்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 5 ரூபாய்க்கு வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து 5 ரூபா. ஒவ்வொரு ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்டுக்கும் கோர்ட் ஃபீஸ் 5 ரூபா நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பவர் ஆஃப் அட்டர்னி போடும்போது ரெஜிஸ்டர்டு பவர் ஆஃப் அட்டர்னியாக அது இருக்கணும், ஓகேங்களா? அந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஒரிஜினலை வாங்கிக்கணும், பார்ட்டிக்கிட்டே இருந்து ஒரிஜினலை தான் கோர்ட்டில் போடணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்ரு. ஜட்ஜு வந்து பர்மிட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஜெராக்ஸை வந்து போடுங்க, கம்பேர் வித் ஒரிஜினல்ஸ். அதே சொன்னல, கம்பேர் வித் ஒரிஜினல்ஸ். ஜெராக்ஸ் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டீங்க, ஒரிஜினலை வந்து ஜட்ஜுக்கிட்ட கண்ணில் காட்டுங்க. ஜட்ஜு வந்து இந்த ஒரிஜினலும் இந்த ஜெராக்ஸும் ரெண்டும் ஒன்று தான் சொல்லிட்டு கம்பேர் வித் ஒரிஜினல்ஸ் கம்பேர் பண்ணிவிட்டு ஒரிஜினலை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இந்த கமர்ஷியல் கோர்ட்டு அப்படின்னாலே அது வந்து என்னது, வெறும் மணி டிஸ்பியூட் தான் இருக்கும். அந்த மணி டிஸ்பியூட்னால் அதில் என்னென்ன வரும், ரிட்டர்ன் கான்ட்ராக்ட். நம்ம பார்ட்டிக்கும் எதிர் பார்ட்டிக்கும், நம்ம பிளைன்டிஃப், ஆப்பனன்ட் பார்ட்டி, டிஃபெண்டன்ட்னா அவங்களுக்கு மத்தியில் ஏதாச்சும் ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்டை நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கிக்கணும், சரிங்களா? ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் ஏதோ இருக்குதோ அதை ஒரிஜினலை வாங்கிக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும், பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் 2 பேருக்கும் மத்தியில் இருக்கிற இன்வாய்ஸு, பில்லு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, டேலி என்ட்ரி எது இருக்குதோ, கரெக்டுங்களா? அதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட். நான் சொல்கிறது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும், பில்ஸு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, எதனா டேலி என்ட்ரி இருக்கும், டேலி என்ட்ரி வேணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அன்னாருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, அவங்க இவங்களுக்கு ரிப்ளை மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மெயிலுடைய பிரிண்ட் அவுட் காப்பி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து பார்ட்டி நம்ம கொடுக்கணும். நம்ம இதையெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டாக வந்து கோர்ட்டில் நம்ம ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ இவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடு ஜிமெயிலாக இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஷீட்டை நம்ம ஏதாச்சும் போடுறோம், பில்ஸ் போடுறோம், பிரிண்ட் அவுட் எதாவது எடுத்து போடுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு 65B சர்டிஃபிகேட் போடணும், ஓகேங்களா? அதாவது 65B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 65B சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? 65B சர்டிஃபிகேட்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும், அந்த 65B சர்டிஃபிகேட்டை வைக்கணும். அதனுடைய ஃபார்மேட்டு என்கிட்ட இருக்குப்பா, ஃபுல் ஃபார்மேட் என்கிட்ட இருக்குப்பா, கேளுங்க நான் தரம்பா, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஒரிஜினலை கொண்டு போய் கோர்ட்டில் போடணும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன போடுவீங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் போடுவீங்க, அப்புறம் வந்து ஆத்தரைசேஷன் லெட்டர் போடுவீங்க, போர்டு ரெசல்யூஷன் இருந்தால் போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கம்பெனி முதலாளிங்க, அதை போடுவீங்க. அப்புறம் வந்து ரெஜிஸ்டர்டு பவர் ஆஃப் அட்டர்னி எதாவது இருந்தால் அதை போடுவீங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் ஏதாச்சும் கான்ட்ராக்ட் இருந்தால் அந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்டை போடுவீங்க. இன்வாய்ஸு, பில்லு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, டேலி என்ட்ரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை போடுவீங்க.
ஓகேவா? இன்னாருக்கும் அன்னாருக்கும் மத்தியில் ஏதாச்சும் மெயில் கம்யூனிகேஷன், லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ்லாம் இருக்கும். மெயில் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கோர்ட்டில் போடுவீங்க. அது வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடாக இருக்கிறதுனால சரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க. அதை மெயில் கம்யூனிகேஷனாக இருக்கும். அதை வந்து இன்னார் அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அவங்க இவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்தேன், இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்தேன் நான். இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஷீட்டு. அதனால் நான் இதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன், 65B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழே 65B சர்டிஃபிகேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அந்த 65B சர்டிஃபிகேட்டு மெயினாக கொடுக்கணும் நம்ம. கரெக்டாக அதெல்லாம் நம்ம கோர்ட்டில் போடணும். 65B வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக ஒரு பெட்டிஷன் நான் வச்சுருக்கிறேன், என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டுன்றதை நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிகிட்டேருந்து வாங்கியிருப்போம். ஓகேவா? அந்த நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டை ஒரிஜினலை நம்ம கோர்ட்டில் போடணும். 2-3 ஜெராக்ஸ் நம்ம கையில் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம எதை போடுறதா இருந்தாலுமே நம்ம எல்லாமே ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணுறோம். ஆன்லைனில் ஃபைல் பண்ணாலுமே ஓகேங்களா, ஒரு கட்டு வந்து ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு, ஒரு கட்டு நமக்கு, ஒரு கட்டு கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது நல்லது. ஓகேங்களா? கோர்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஹார்டு காப்பி கேட்டாங்கன்னா டக்குன்னு ஹார்டு காப்பி ஒரு ஃபுல் செட்டு அப்படியே எடுத்து கோர்ட்டில் கொடுத்துடணும். ஆப்பரண்ட் பார்ட்டி வந்து எனக்கு ஒரு காப்பீஸ் சர்வ் பண்ணுங்கன்னு வாங்க. பிளைண்ட்டு காப்பியும் சரி, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டும் சரி, எல்லாத்தையும் ரெடியாக ஒரு செட்டு அழகாக எடுத்து ப்ராப்பராக பேஜ் நம்பர்லாம் போட்டு தைச்சி கார்னர் ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துடணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போட்டோம் கோர்ட்டில்ன்றது நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் நமக்கு ஒரு செட்டு கையில் நம்ம கட்டில் ஒரு காப்பி வேணும். ஸோ அப்போ 3 காப்பி எப்போவுமே ஸ்டாண்டர்டாக பிரிண்ட் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் ஒரிஜினல் போட்டுடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு 3% வந்து ஃபீஸ் கட்டணும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், ஐயா 2 கோடி நான் இழந்துட்டேன், 2 கோடி எனக்கு அவங்க திருப்பி தரல, 2 கோடி எனக்கு வேணும். நம்ம கோர்ட்டில் தானே ப்ரேயர் கேட்குறோம். நம்ம என்ன அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறோமோ அதுக்கு 3% கோர்ட் ஃபீஸு ஆன்லைனில் கட்டணும். அதை எந்த செக்ஷனில் கட்டணும் அப்படின்னா, கோர்ட் ஃபீஸ் டு பி பெய்டு அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 22ல் கட்டணும். கரெக்டுங்களா? செக்ஷன் 22ல் கட்டுகிறேன்னு நம்ம அந்த பிளைண்ட்டில் எழுதணும். இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்ட போகிறோம். எனக்கு இப்போ நான் எடுக்கிற இந்த கேஸ் வந்து 2.5 கோடி கேஸு. இந்த 2.5 கோடி கேஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கமர்ஷியல் சூட்டு போட போகிறோம். அப்போ 2.5 கோடிக்கு 3% என்னவோ அதை ஃபீஸை கட்டணும். எனக்கு 2.5 கோடி அவன் நான் தரல, என்னை ஏமாற்றிட்டான், எனக்கு அவன் தர வேண்டி இருக்குது அப்படின்னா அந்த 2.5 கோடி நம்ம கிளைம் பண்ணுறோம். அந்த 2.5 கோடிக்கு 3% நம்ம கோர்ட் ஃபீஸு கட்டணும். ஆன்லைனில் தான் கட்ட போகிறோம். அதை வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 22ல் நான் இந்த பணத்தை கட்டுறேன் அப்படின்னு பிளைண்ட்டாக எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத் ஒன்று போடணும். ஓகேங்களா? இப்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து வெரிஃபைடு அஃபிடவிட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சிவில் கேசஸ்லலாம் வந்து வெரிஃபைடு அஃபிடவிட் போடுவோம். வெரிஃபைடு அஃபிடவிட்னா என்ன அர்த்தம், ஐயா நான் அந்த மாதிரி பிளைண்ட்டில் போட்டிருக்கிறதெல்லாம் உண்மை தான், இதெல்லாம் பொய் கிடையாது, இந்த பேரா 1லேருந்து பேரா 20 வரைக்கும் நான் போட்டதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபைடு அஃபிடவிட் போடுவோம். பார்த்தீங்களா? அந்த வெரிஃபைடு அஃபிட் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்து. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்னாலும் வெரிஃபைடு அஃபிடவிட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். கரெக்டுங்களா இல்லையா? குழியாக அதாவது என்னன்னாக்கா, நல்லா குண்டாக உப்ரா மாதிரி போட்டால் இட்லி, சப்பையாக தட்டையாக போட்டால் தோசை, இவ்வளோ தான் மேட்ரு. அது மாதிரி வெரிஃபைடு அஃபிடவிட்னா அது சிவில் கேசஸில் வெரிஃபைடு அஃபிடவிட்னு சொல்லுவோம், கமர்ஷியல் கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்துன்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் ஏக்கலக்கா ஒக்கலக்கா, அதுவும் இதுவும் தானிக்கு தீனி சரி போயிந்தி, ரெண்டும் ஒன்று தான். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ வார்த்தைகள் தான் இங்கே வேறுபடுதே தவிர சப்ஜெக்ட் மேட்ரு ஒன்று தான். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத் இதெல்லாம் போட்டால் தான் கேஸ் நம்பர் ஆகும். இப்போ என்னோடய வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தான் ஓஹோ கமர்ஷியல் கோர்ட்டுனா இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா. கரெக்டுங்களா? அப்போ இவர் ஒன்றொன்றுத்தையும் விளக்கமாக விலாவாரியாக பொறுமையாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாரா நமக்கு. நம்ம இவரை தான் உதாசீனப்படுத்தணுமா, நம்ம இவரை தான் கேவலப்படுத்தணுமா? நம்ம இவரை கேவலப்படுத்தினாலும் இவர் என்ன சொல்கிறாரு அப்போனா நமக்கு இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் கோர்ட்டு கேஸ் வருது, இவரோட வீடியோவை எடுத்து பார்த்து நம்ம ஃபுல் டாக்குமெண்ட் இதெல்லாம் தேவை. ஒரு கமர்ஷியல் கோர்ட்டு கேஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னெலாம் தெரியாதுங்க. அதை யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து அரைக்குறையாக டாக்குமெண்ட் அப்படியே வந்து கோர்ட்டில் போட்டால் கோர்ட்டு 10 வாட்டி ரிட்டர்ன் போடுவாங்க. நம்ம 10 வாட்டி ரீப்ரசன்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம்.
அதுக்கு பதிலாக சுரேந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு, அட்வொகேட் வந்து எல்லாத்தையும் அழகாக சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறத வந்து 5 வீடியோவாக சொல்கிறாரு. அதை பார்க்குறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனம். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு வீடியோவை கடந்து போயிடுவேன், அதுக்கப்புறம் காரி துப்பிட்டு போயிடுவேன். கடைசி வரைக்கும் உருப்பிட மாட்டேன். கடைசி வரைக்கும் என்ன ஆக மாட்டேன்னா, ஒரு கேஸுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னே தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பியே தவிர, ஒருத்தர் சொல்கிறத வந்து பொறுமையாக உட்காந்து வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு, ஏது சொல்கிறாருன்றத கேட்டு அதன்படி செய்யறதுக்கு மனசும் இல்லை, பொறுமையும் இல்லை. இப்போ என்னை எங்கே போய் கேட்டாலும் உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ராஜா, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா உனக்கு முன்னாடியே இந்த ஃபீல்டுக்கு நான் வந்துட்டேன். நான் போய் எல்லா இடத்துலையும் போய் பிச்சை கேட்டேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. கரெக்டாக அதனால் நான் பட்ட கஷ்டம் அடுத்தவன் படக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா டாக்குமெண்ட்டும் நான் வச்சுருக்கேன் ராஜா. உனக்கு ஃப்ரீயாக கேளு ராஜா, உனக்கு தரேன் ராஜா. உனக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னென்னலாம் டாக்குமெண்ட் போடணும்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு விளக்கமாக விலாவாரியாக நான் உனக்கு வீடியோவில் சொல்கிறேன் ராஜா. ஆனால் இவர் பாரு எப்படி சொல்கிறாரு பாரு, இப்படி சொல்கிறாரு பாரு, அப்படி சொல்கிறாரு பாரு. இவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல மாட்டாரு, எலாபரேட்டாக சொல்கிறாரு. இதெல்லாம் எவன் பார்ப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, கழுவி ஊற்றிட்டு போகிறது. கரெக்டாக இல்லையா? நீ என்ன வேணால் எனக்கு கழுவி ஊற்று, ஆக மொத்தம். ஆனால் என்னுடைய வீடியோ மூலமாக நீ நாலேஜ் கெயின் பண்ணுவேன், இது மட்டும் சத்தியம். கரெக்டாக இல்லையா? இதுதான் மேட்ரு. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்துனாலும் வெரிஃபைடு அஃபிடவிட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ எந்த கோர்ட் ஃபீஸை எந்த செக்ஷனில் போடணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத் வந்து அதை யார் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆத்தரைஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார் பார்த்தீங்களா, உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேங்களா? அதாவது உங்களோட பிளைன்டிஃப். ஓகேவா? அவர் தானே வந்து இந்த கேஸை நடத்துகிறாரு. ஹீ இஸ் த ஆத்தரைஸ்ட் சிக்னேட்டரி. ஹீ இஸ் த பர்சன் ஹூ இஸ் ரெப்ரசன்டிங் ஹிம்செல்ஃப் பிஃபோர் த கோர்ட்டு ஃபார் இந்த கேஸுக்காக. ஸோ அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்தில் வந்து அவர் தான் இந்த வெரிஃபைடு அஃபிடவிட்டை போடுவார். வெரிஃபைடு அஃபிடவிட்னாலும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்தில் அந்த பார்ட்டியோட கையெழுத்தை நம்ம வாங்கிக்கணும். அதை எதில் போடணுங்க, எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் போடணுங்க, எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் போடுறதுன்னே தெரியலங்க. நான் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்து அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போட்டுருவேன். அது எந்த ப்ரொவிஷனில் போடணும்னு தெரியல. நான் அதை அப்படியே அப்லோடு பண்ணுவேன். கோர்ட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நான் அதை அப்படியே அப்லோடு பண்ணுவேங்க. கோர்ட்டில் இருக்கிற பாசிங் ஆஃபீஸர் வந்து இந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா டு பி ஸ்டேட்டட் இன் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்துன்னு தான் அவங்க எழுதுவாங்களே தவிர, என்ன ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் போடணும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் போடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவில் போடணும்னு அட்வொகேட் ஆகிய உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போய் யாரையோ கேட்பீங்க, ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. சிவில் ப்ரொசீஜர் கோட புக்கை திறந்து பார்ப்பீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியாது எதில் கண்டுபிடிக்கணும்னு. கடைசியில் சாட் ஜிபிடியில் போட்டு போயிடுவீங்க. கரெக்டுங்களா? அந்த சாட் ஜிபிடியில் போட்டால் அது வந்து கரெக்டாக என்ன ப்ரொவிஷன்றதை சொல்லிடும். கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் எனக்கு சாட் ஜிபிடிலாம் அந்தளவுக்கு இப்போ தான் சாட் ஜிபிடி. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் இந்த கேஸை ஃபைல் பண்ணும்போதெல்லாம் எனக்கு சாட் ஜிபிடிலாம் இல்லைங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கமர்ஷியல் கோர்ட் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன், எக்மோரில். கரெக்டுங்களா? அவங்க ஆரம்பித்ததுலேருந்து நான் எக்மோரில் கமர்ஷியல் கோர்ட் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் இருக்கும். ஆரம்பித்ததுலேருந்து நான் அந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ சாட் ஜிபிடிலலாம் போய் ப்ரொவிஷன் ஆஃப் லாவை போய் தேடி பார்த்து போடணுன்னு எனக்கு தெரியல. கரெக்டுங்களா இல்லையா? அப்போ நான் கஷ்டம்தான் பட்டேன். அப்போ வந்து இவங்க நமக்கு பாசிங் ஆஃபீஸர் வந்து அந்த டக்குன்னு அந்த செக்ஷன் அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவை சொல்லலை. அதுக்கப்புறம் நான் அங்கே இங்கே தேடி பிச்சை எடுத்து அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவை கரெக்டாக போட்டேன் வைங்க. அந்த மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்றது தான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்தை வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூலு ஆர்டர் 6 ரூல் 15A அண்டு ஆர்டர் 11 ரூல் 3ல் போடணும். ஓகேவா? இதுதான் விஷயம். எப்பவும் போல் ஒரு வக்காலத்து போட்டுக்கோங்க, ஒரு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மெமோ ஆஃப் வேல்யூவேஷனில் என்ன இருக்கும்னா, கோர்ட் ஃபீஸ் எவ்வளோ கட்டுறோன்னு இருக்கும், அவ்வளோதான் விஷயம். பிளைண்ட்டில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது தப்பு இருந்தால் ரிட்டர்ன் போடுவாங்க. நம்ம அதை ரீப்ரசன்ட் பண்ணணும், கம்ப்ளை பண்ணணும். ஓகேவா? நாம் யாரை கேவலப்படுத்தினாலும் கடவுள் நம்மளுக்கு பின்னாடி தண்டனையை வந்து பரிசாக கொடுத்துருவார். கரெக்டுங்களா இல்லையா? எல்லாருமே வக்கீல் துறையில் வரும்பொழுது கவுன் மாட்டி ப்ராக்டிஸ் பண்ண வரும்பொழுது ஒன்றும் தெரியாமல் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் இருந்து நின்று நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு சம்பாதிச்சுட்டு அப்படியே வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கிடுவாங்க. கரெக்டுங்களா? ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம கஷ்டப்பட்டோம் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக விலாவாரியாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் அவங்க கொடுக்கறது படிப்பு, அவங்க சொல்லி கொடுக்கறது பாடம். ஓகேவா? வாத்தியாரை உதாசீனப்படுத்துகிற எந்த ஒரு மாணவனும் உருப்பிட்டதாக இது வரைக்கும் சரித்திரம் இல்லை. கரெக்டுங்களா இல்லையா? நாம் வந்து நம்ம லா காலேஜில் படித்தது படிப்பு கிடையாது ராஜா.
கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கற்றுக்குறோம் பாரு, அதுதான் உண்மையான படிப்பு. கோர்ட்டில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எந்த லா காலேஜ்லேயும் சொல்லித்தர மாட்டாங்க ராஜா. லா காலேஜில் 1.25 லட்சம் ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸை பிடுங்குவாங்க ராஜா. ஆனால் கோர்ட்டில் என்ன நடக்கும், ஃபேமிலி கோர்ட்டில் என்ன நடக்கும், சிட்டி சிவில் கோர்ட்டில் என்ன நடக்கும், லேபர் கோர்ட்டில் என்ன நடக்கும், கமர்ஷியல் கோர்ட்டில் என்ன நடக்கும், கன்சியூமர் கோர்ட்டில் எப்படி ஃபைல் பண்ணணும், ஹைகோர்ட் ஆஃப் ஜூடிகேச்சரில் என்ன பண்ணணும், ஓகேங்களா, இதையெல்லாம் வந்து எந்த காலேஜில் சொல்லித்தராங்க ராஜா? கரெக்டுங்களா இல்லையா? அப்படி காலேஜில், லா காலேஜில் ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸை வாங்குறாங்களே, அவங்க உங்களுக்கு எல்லாம் பக்காவாக சொல்லி கொடுத்தா நீங்கள் போய் கோர்ட் நம்பர் 1 போய் நின்று வாதாட மாட்டீங்க? எதுக்கு கோர்ட்டுக்குள்ளே போகும்போதே கை கால் நடுங்குது ஜட்ஜை ஃபேஸ் பண்ணும்போது? ஆகையினால் இட் இஸ் ஈஸி டு பாஸ் பட் டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ். இதுதான் லீகல் ப்ரொஃபஷன். கரெக்டுங்களா இல்லையா? ஆகையினால் யார் பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள நாம் கையெடுத்து கும்பிடணும். பாடம் சொல்லி கொடுக்குறவங்க தான் சீனியர்ஸ். கரெக்டுங்களா இல்லையா? சீனியரை மதிக்காத எந்த ஜூனியரும் உருப்பட்டதா சரித்திரம் இல்லை. சரியா? ஆகையினால் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களை விட ஒரு லேர்ன்டு கவுன்சிலை பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் ஹாய் சொல்லுங்கள். அதில் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். கரெக்டுங்களா இல்லையா? மரியாதை கொடுக்கவே தெரியல இப்போலாம். மரியாதை கொடுக்க தெரியும், ஆனால் நான் ஏன் மரியாதை கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தாக்கா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கரெக்டாக இல்லையா? இந்த ப்ரொஃபஷனில் பிழைக்கிறது கஷ்டம்ப்பா. ஓகேவா? அதனால் வந்து நம்ம 4 அட்வொகேட்டுங்க நம்ம கூடவே இருக்கணும். ஏன்னா இந்த தொழில் வந்து பயங்கர ஆபத்து நிறைந்த தொழில். கரெக்டுங்களா? எவன் எப்போ வெட்டுவான் எவன் குத்துவான்லாம் தெரியாது. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ ஆகையினால் நாம் எப்போவுமே வக்கீல்கள் 5 பேர் 6 பேர் எப்போவுமே ஒன்றா தான் டீ குடிக்க போனோம், ஒன்றா தான் சாப்பிட போனோம், எப்போவுமே கும்பலாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? கும்பல் தான், நம்ம ஒத்துமை தான் நமக்கு இங்கே மேன்மை. கரெக்டாக இல்லையா? ஸோ வக்கீல் தொழில்னாலே ஒற்றுமைன்னு தான் அர்த்தம். அந்த ஒற்றுமைனா என்னன்னு கேட்குறாங்க இப்போது. கரெக்டுங்களா? அதுதான் கவலை அளிக்குது. கடைசியில் ஒற்றுமை இல்லாதவன் என்ன ஆவான்னா ஈஸியாக தூக்கி போட்டு போயிடுவாங்க. கரெக்டாக? ஒற்றுமையே பலம்ன்றது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம், யாரையும் மதிக்காமல் இருந்தோம், அதனால் நாங்கள் வாழ்க்கையில் லாஸ் ஆகிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து 10 வருஷம் கடந்து போச்சிங்க. கரெக்டுங்களா? இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கேங்க. நான் ஒத்துமையாக இருந்திருந்தால் சூப்பராக வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன், வக்கீல் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். இப்போ கெத்து போச்சு, மரியாதை போச்சு, காசு போன ஒன்றும் இல்லை, வீட்டில் யாரும் மதிக்கலை அப்படின்ற ஒரு அந்த தண்டனையை அடையும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த அறிவு அந்த பரலோக ஞானமே நமக்கு வரும். அது வரைக்கும் வராது. கரெக்டுங்களா? ஏன்னா மதிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீ என்ன பெரிய சீனியர், நான் ஏன் உன்னை மதிக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன், ஒரு ஜூனியர் அட்வொகேட் ஒருத்தர் இருக்கிறான்னா அது வந்து என்ன சொல்கிறது, கடவுள் தான் தீர்ப்பளிக்கணும். என்கிட்ட இருக்கிற ஃபார்மேட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக கேஸ் நம்பர் ஆகும். கரெக்டுங்களா? கொடுப்பதற்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. கரெக்டுங்களா இல்லையா? என்னுடைய கை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்குது, இருதயமும் விசாலமாக தான் இருக்குது. என்னுடைய வக்கீல் சகோதரர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் இருக்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? வேண்டியவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதாசீனப்படுத்துகிறவர்களும் கேவலப்படுத்துகிறவர்களையும் கர்த்தர் பார்த்துக்குவார். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதன் உள்ளே 1000 நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான் அப்படின்னு நான் குரானில் படிச்சிருக்கேன். அதுபோல் நாம் யாரை கேவலப்படுத்துகிறோமோ அவங்க முன்னாடி வந்து கடவுள் நம்மளை கையேந்த வச்சுருவான். கரெக்டுங்களா? அதையும் நம்ம கவனிச்சிக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ ஞானமாக நடந்துக்கணும். உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் போடுறோமோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் தனித்தனியாக வந்து டாக்கெட்டு போடணும். ஆத்தரைசேஷன் லெட்டருக்கு தனி டாக்கெட்டு, இன்வாய்ஸு, பில்லு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் தனித்தனி டாக்கெட்டு. கரெக்டுங்களா இல்லையா? ஒன்றுத்தையும் தனித்தனியாக டாக்கெட்டு போட்டு தைச்சி நம்ம கோர்ட்டில் கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஆன்லைனில் அவங்க ஃபைல் பண்ண சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் ஹார்டு காப்பியை கோர்ட் நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம தனித்தனியாக டாக்கெட்டை வச்சு கோர்ட்டில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த நேரத்தில் ஜட்ஜு கேட்கும் பொழுது அப்படியே எடுத்து நீட்டக்கூடாது. ஏங்க 10 டாக்குமெண்ட் போட்டிருக்கிறீங்க, 10 டாக்குமெண்ட்டையும் தனித்தனியாக டாக்கெட் வச்சு தைச்சி தரமாட்டிங்களா அப்படின்னா இதோ கொடுத்துட்றான் மயிலாடுன்னு சொன்னால் ஜட்ஜு கோபம் வரும். கரெக்டுங்களா? காலையில் 10:30 5:45 வரைக்கும் ஜட்ஜஸ் வந்து பல கேஸுங்களை பார்க்கணும். கரெக்டுங்களா? நீங்கள் தைச்சி கொடுக்குற வரைக்கும் ஜட்ஜு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ எல்லாத்தையும் முதல்லையே ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் தனித்தனி டாக்கெட்டு போட்டு தைச்சி ஜட்ஜுக்கிட்ட ரெடியாக ப்ரெசென்ட் பண்ணுற லெவலில் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் சீனியர் உங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்துருக்குறாருன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. அதுவும் இல்லாமல் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் ஜட்ஜு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அசிங்கம் அவமானம் உறுதி. வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.